Taste the Daily. கனிமவள கொள்ளைக்காக வசூல் வேட்டை நடத்துவதற்காகவே ஊராக ஏஜென்ட்டுகளை திமுகவினர் நியமித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் எழுச்சியுரையாற்றிய அவர் திமுகவினரின் கனிமவள கொள்ளையை தோலுரித்து காட்டினார். இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு வச்சிருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் அழைச்சி திமுக மேலிட சொல்லியிருக்குது, இனிமேல் ஒரு டன் வெட்டி எடுத்தா அந்த பாறை வெட்டி ஜல்லி உடைக்கணும், எம்சாண்ட் பண்ணணும். ஒரு டன் வெட்டி எடுத்தா 100 ரூபா மேலிடத்துக்கு வேணுமா, 100 ரூபா மேலிடத்துக்கு வேணும். அப்படின்னா ஒரு யூனிட் ஜல்லினா 4 டன் வேணும். ஒரு யூனிட் ஏற்கனவே ஜல்லி 4500, இப்போ 400 ரூபா மேலிடத்துக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு பல கோடி மேலிடத்துக்கு இன்றைக்கு திட்டமிட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது தேவையா? சரி, இவர் 400 ரூபா கேட்டா அந்த உரிமையாளர் 600 ரூபா சேர்த்து 1000 ரூபாய்க்கிடுவார். இப்ப 4500 ரூபா 5500 ரூபாய் ஆயிரும். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஏஜென்ட் போட்டாங்க திமுக அமைச்சர். அதனால அங்க புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு அமைச்சர் உத்தரவு போட்டு இன்றைக்கு ஊரா போய் ஒவ்வொரு மாவட்டமா போய் ஏஜென்ட் நியமிச்சு ஒரு டன்னுக்கு 100 ரூபா கொடுக்கணும். நீங்க எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கணக்கிட்டு அதற்கு தேக்கவாறு இன்றைக்கு இந்த வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா?